ரைட். ஸோ இந்தியன் ஜேன் ஆஸ்டின் யார் அப்படின்னா ரூத் ஃப்ளவர் ஜப்வாலா. ரைட். ஸோ ரூத் ஃப்ளவர் ஜப்வாலா இந்தியன் ஜேன் ஆஸ்டின் நம்ம பார்த்தோம். அது போக என்ன அப்படின்னா அவங்க ஆரிஜின் தான் இந்தியனே தவிர ரைட் அவங்க லேட்டர் லைஃப் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா அப்ராட்ல தான் இருந்திருக்காங்க, ஓவர்சீஸ்ல தான் இருந்திருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சினி ஃபீல்டுலையுமே அவங்க வந்து கால் பதிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸ்க்ரீன் ரைட்டர் ரைட் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 ரைட் அந்த லிட்ரேச்சர் பேஸ்டு ரைட் ஃபிலிம்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரைட்டர், அதுவும் சும்மா இல்லைங்க. ரைட். அந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஷீ இஸ் த ஒன்லி ரைட்டர் ஹூ ஹஸ் ஓன் புக்கர் பிரைஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்கார். ரைட். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வேற வேற ஃபீல்டில் கிடைக்கிற ஒரு உச்சபட்ச ஒரு 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 ப்ரைஸ். ரைட். ஒரு சுப்ரீம் ப்ரைஸ். ரைட். அந்த 2 ஃபீல்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்திருக்காங்க. ரைட். இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஸோ முக்கியமான நாவல்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹீட் அண்ட் டஸ்ட். ரைட். அதில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஒலிவியா, மிஸ்டர் டக்ளஸ் ரிவர் அண்ட் நவாப். ரைட். அதில் அவங்க யூஸ் பண்ண அந்த அந்த நேரட்டிவ் ஸ்டைல் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக். ரைட். ஃப்ளாஷ்பேக் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்மாண்ட் இன் இந்தியா, த ஹவுஸ் ஹோல்டர், த பேக்வர்ட் பிளேஸ், ஏ நியூ டொமினியன், அடுத்து ஹீட் அண்ட் டஸ்ட். ரைட். உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஹீட் அண்ட் டஸ்ட்ல இருந்து கேட்கலாம். ரைட். ஸ்க்ரீன் ரைட்டர்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த லிட்ரேச்சர் பேஸ்டு ஃபிலிம்ஸ்ல இருந்துமே என்ன அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரைட்டர் ரைட் இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் இல்லை அந்த வேற ஏதாவது ஃபிலிம் ஓரியன்ட் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராஸ்ல. அடுத்து நிராத் சி சௌத்ரி. ரைட். அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க, த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன். ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன்டர் கனெக்டட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன், அது அவர் தான். ரைட். அவரோட பர்சனல் ஹிஸ்டரி. ரைட். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ ஸ்பிளிட் பண்ணி சைல்ட்ஹுட் எங்க அப்படின்னா டாக்கா, அதாவது ஈஸ்ட் பெங்கால். ரைட். இப்போ இருக்கிற பங்களாதேஷ். ரைட். டாக்கா. அடுத்து அவரோட அடலசன்ஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா. ரைட். அதான் என்ன அப்படின்னா அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன். அடுத்து அதில் தான் என்ன அப்படின்னா ஒரு அவ்வளோ பெரிய நாவலில் ரைட் ஒரு சின்ன ஒரு எஸ்ஸே இருக்குது, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்ட்ரி. அந்த புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் எஸ்ஸே, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்ட்ரி. அடுத்து இதுக்கு ஒரு சீக்குவல் வேற இருக்கு. ரைட். அதாவது எஸ்ஸே ஒன்று இருக்கு அந்த ஒர்க்குள்ளேயே, அது போக என்ன அப்படின்னா சீக்குவல். ஸோ சீக்குவல் அப்படிங்கும்போது அதோட டைட்டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போடுது. ரைட். தே ஹேண்ட் கிரேட் அனார். ரைட். ஸோ இந்த 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 வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எதுல இருந்து அப்படின்னா இது கன்க்ளூடிங் கப்லெட் ஆஃப் தி டுன்சியாட் ரிட்டன் பை அலெக்சாண்டர் போப். ரைட். ஏன்னா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்க்ளூடிங் கப்லெட்ல ஒரு மாஸ்டர். ரைட். ஸோ தை ஹேண்ட் கிரேட் அனார்க் வந்து என்ன அப்படின்னா த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியனோட சீக்குவல். அடுத்து பாருங்க எ பேசேஜ் டு இங்கிலாந்து. ரைட். அதோட ஒர்க் எ பேசேஜ் டு இங்கிலாந்து, அவரோட இங்கிலாந்துல அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். அடுத்து த கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ். ஸோ சர்ஸ் அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா அது ஒரு காடஸோட நேம். ரைட். ஸோ கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ் சப்டைட்டில் என்ன அப்படின்னா த எஸ்ஏ ஆன் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ரைட். ஸோ எஸ்ஏ ஆன் த பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிறது என்ன அப்படின்னா கான்டினென்ட் ஆஃப் சர்ஸோட சப்டைட்டில். ஓகேவா. அது போக ஒரு எஸ்ஏ இருக்கு, அது என்ன அப்படின்னா த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்ட்ரி. அது எதுல வரும் அப்படின்னா த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன். ஓகேவா. ஸோ நிராத் சி சௌத்ரி இவரோட ஒர்க்ஸ் படிக்கிறது மேட்டர்ல குழப்பம் இல்லாம படிச்சிருங்க, சரியா. குழப்பிடும். ரைட். ரைட். அருண் ஜோஷி 2-3 தடவை இவரோட ஒர்க்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு. அது எந்த கொஸ்டின் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ்ல பாருங்க, அந்த த சர்வைவர். ரைட். இதுதான் த சர்வைவர் அப்படிங்கிறதா. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு ஓன் பண்ண அந்த ஒர்க் கிடையாது, அது செப்பரேட். அது த லாஸ்ட் லேபிரின்த். ரைட். அது வேற. ரைட். அஃப்கோர்ஸ் அவர் சாகித்ய அகாடமி ஜெயிச்சிருக்காரு. ரைட். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் தான். பட் இருந்தாலுமே அருண் ஜோஷிட்ட இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் நிறைய தடவை ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா த சர்வைவர் எதுல வரும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ த சர்வைவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ரைட். ஃபர்ஸ்ட் ஒர்க். ரைட். மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா த ஃபாரினர். அதுக்கடுத்து த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ். அடுத்து அப்ரெண்டிஸ்ல வந்து மேஜர் கேரக்டர் யார் அப்படின்னா ரத்தன். ரைட். ரத்தன் அப்படிங்கிறவன் தான். அடுத்து லாஸ்ட் லேபரந்த் அப்படிங்கிறது சாம் பாஸ்கர், அவன் தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரைட். அதை பத்தின கதை. ஸோ சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. ரைட். சாகித்ய அகாடமி வாங்குறது வேற, இந்த சர்வைவர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நம்ம நாவல்ஸ் போக அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ரைட். வேற ஏதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி தனியா எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இஸ்மாத்துல ஒரே ஒரு தான். ரைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி 1942 எழுதின ஷார்ட் ஸ்டோரி லிஹாஃப்.
ரைட். லிஹாஃப் இது மட்டுமே போதும். அது கீழே பாருங்க, அன்ஃபினிஷ்டு ஆட்டோபயோகிராஃபி ஒன்று இருக்கு, ககாசி ஹை பர்ஹான், ரைட். பட் லிஹாஃப், ரைட், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட். 1942 அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ரைட். இவங்க ஒரு அஃப்கோர்ஸ் ஃபிலிம் மேக்கர், ரைட். பட் நமக்கு அந்த ஷார்ட் ஸ்டோரி மட்டும் போதும். லிஹாஃப். அமிர்தா பிரீத்தம் ஹெயில்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். அஃப்கோர்ஸ் சாகித்ய அகாடமி லிட்ரேச்சர், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பொலிட்டிஷியன் வேற, ரைட். அமிர்தா பிரீத்தம் வந்து ஒரு பொலிட்டிஷியன் வேற, ரைட், பஞ்சாப். ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் பார்த்தோம் அப்படின்னா பிஞ்சார் நாவல் 1950 வந்திருக்கு. அடுத்து சுனேஹேட் லாங் போயம். ஸோ இந்த லாங் போயத்துக்கு தான் என்ன அப்படின்னா ஷி ஒன் சாகித்ய அகாடமி அவார்ட், ரைட். அது போக என்ன அப்படின்னா ஒரு மேகசின் வேற வச்சிருந்திருக்காங்க, நாகமணி, ரைட். ஸோ மூணுமே வேற வேற ஜானர். ஒன்று நாவல், ரைட், பிஞ்சார். அடுத்து லாங் போயம். இந்த லாங் போயத்துக்கு தான் சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைச்சிருக்கு, ரைட். நெக்ஸ்ட் கிருஷ்ண சாப்தி ஜிந்தகி நாமா, ஒரே ஒரு தான், ரைட். கிருஷ்ண சாப்தி, கிருஷ்ண ஜிந்தகி, ரைட். கிருஷ்ண சாப்தி ஜிந்தகி நாமா, ரைட். 1980 ஷி ஒன் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் தட், ரைட். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரைட். இவங்களாம் கொஞ்சம் மைனர் ரைட்டர்ஸ் தான். அடுத்து தும்சலாவோ நார்த் ஈஸ்ட் ஐடென்டிட்டியோட ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க, லேப்ரனம் ஃபார் மை ஹெட், ரைட். தும்சலா லேப்ரனம் ஃபார் மை ஹெட், நார்த் ஈஸ்ட் ஐடென்டிட்டி, ரைட். ஸோ 2013 சாகித்ய அகாடமி அவார்ட். அடுத்து பாமா ஹெயில்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட், நம்ம ஊருக்காரங்க. கருக்கு, ரைட், ஆட்டோபயோகிராஃபி 1992, ரைட், தலித் லிட்ரேச்சரில் இருக்கிறாங்க. ஸோ பாமா. அடுத்து கீதா ஹரிகரன் ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா த 1000 Faces of Night. It is all about myth and feminism, right? Feminism, the 1000 Faces of Night. And other novels, The Ghosts of Vasu, Fugitive Stories, right? I Have Become the Tide. And collection பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஒன்று இருக்கு, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க. த ஆர்ட் ஆஃப் டையிங், ரைட், 1993 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஒன்று தான். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன், ஒரு சின்ன எரர் இருக்கு, ரைட். ஆல்மோஸ்ட் ஹியூமன், ரைட், 2014 கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ், ரைட். அடுத்து ஓவி விஜயன் கேரளைட், த லெஜெண்ட் ஆஃப் கஷாக், ரைட். மித் அண்ட் ரியாலிட்டி, மித் அண்ட் ஃபெமினிசம் மேல கீதா ஹரிகரன், ரைட். த 1000 Faces of Night அது மேல, ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா த லெஜெண்ட் ஆஃப் கஷாக், ஓகேவா. அடுத்து குருசாகரம், தர்ம புராணம், ரைட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ், ரைட். த லெஜெண்ட் ஆஃப் கஷாக் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து படல் சிர்கார், இந்தியன் டிராமாட்டிஸ்ட் அண்ட் தியேட்டர் டைரக்டர், ரைட். தியேட்டர் டைரக்டர் அவர். அண்ட் ஒரு நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ், ரைட், தியேட்டர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் நிறைய. அதே நேரத்தில் ஸ்க்ரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த விஷயம், ரைட், அந்த இவாம் இந்திரஜித் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு குரூஷியலான ஒர்க், ரைட். 1963 வந்திருக்கு, ரைட். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தியேட்டர் டைரக்டர் நம்ம பார்த்தோம்ல ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் வந்து, ரைட், எந்த க்ரூ, ரைட், எந்த ட்ரூப் வந்து இதை நடிச்சு காட்டினாங்க அப்படின்னா சதாப்தி அப்படிங்கிற ஒரு டிராமா ட்ரூப் தான் என்ன அப்படின்னா நடிச்சு காட்டியிருக்காங்க, ரைட். ஸோ எழுதுனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1962, ரைட். அண்ட் இதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது நம்மால் கிரிஷ் கர்னாட், ஓகேவா, ரைட். ஸோ இவாம் இந்திரஜித்லேயே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அதுல இருந்து எப்படி கேட்கலாம், யாரு, சதாப்தி குரூப், ரைட். 1963 எழுதுனது, 1962 இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது கிரிஷ் கர்னாட். ஹபீப் தன்வீர், ஸோ ஒரு மைனர் ரைட்டர். அப்படியே கீழே வாங்க, குஷ்வந்த் சிங், ரைட். ட்ரெயின் டு பாகிஸ்தான், அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ட்ரெயின் டு பாகிஸ்தான் இம்பார்ட்டன்டான ஒர்க், ரைட். ஸோ முக்கியமான, ரைட், ஒரு ரைட்டர். அண்ட் இதுல நம்ம குஷ்வந்த் சிங்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரைட். ஒரு 4 பேட்ரியாட்டிக் ஒரு 4 பேட்ரியாட்டிக் நாவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குஷ்வந்த் சிங்கோட ட்ரெயின் டு பாகிஸ்தான், இயரோட படிச்சிருங்க, 1956. அடுத்து பாலச்சந்திர ராஜனோட த டார்க் டான்சர், அது 1959. அடுத்து மனோகர் மல்கோங்கரோட எ பெண்ட் இன் த கேஞ்சஸ், ரைட். நமக்கு இந்த டைட்டிலே நம்ம பார்த்தோம், ரைட். பெண்டுங்கிறது பார்ட்டிஷன், கேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்தியா, ரைட். எ பெண்ட் இன் த கேஞ்சஸ். அடுத்து சமன் நகாலோட அசாதி, ரைட். இந்த 4மே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ரிஷன் நாவல், ரைட், பேட்ரியாட்டிக் நாவல், சாரி. ஸோ ட்ரெயின் டு பாகிஸ்தான்ல ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ஜுகுத் சிங், ரைட். அந்த மனோ மாஜ்ராங்கிறது என்ன அப்படின்னா அந்த வில்லேஜ், ரைட். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிவோல்ட் நடக்கும், ரைட். ஸோ ஜுகுத் சிங் ஃப்ரம் மனோ மாஜ்ரா, வில்லேஜ் நேம் அது மனோ மாஜ்ராங்கிறது. ஏகே ராமானுஜம் ஒரு போயட், ரைட். பட் ப்ரொஃபஷனலா பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு லிங்குஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர், ரோட் போத் கன்னடா அண்ட் இங்கிலீஷ், ரைட்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எ ரிவர் அ போயம். இது வந்து என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் எழுதியிருப்பார். ரைட், எந்த ரிவர் அப்படின்னா ஏகே ராமானுஜம் கன்னடாவில் எழுதுறாரு. பட் வாட் ஏன்னா மைசூர்காரர் தான், ஓகேவா. பட் எந்த ரிவர் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னா வைகை. ரைட், அவங்க ஊர் ரிவர் இல்லாமல் நம்ம ஊர் ரிவர் எழுதியிருக்காரு. ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ். ரைட், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போயம். ரைட், அவங்க அம்மாவோட அந்த இளமை காலம், ரைட், அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே கிடக்கிற அந்த சின்ன சின்ன கிரெயின்ஸ்லாம் எடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல போயம் அது. ரைட், ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங் இஸ் ஆல் அபவுட் ஸ்பீக்கர்ஸ் ரெக்கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் மாம்ஸ் யூத் அண்ட் மிடில் ஏஜ். அடுத்து ரிலேஷன்ஸ் அபவுட் டாட்டர். ரைட், ரிலேஷன் வேற, ரிலேஷன்ஷிப் வேற, ஓகேவா. ரிலேஷன் வந்து இவர் எழுதியிருக்காரு, ரிலேஷன்ஷிப் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரைட், ரிலேஷன் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. இவரோடது என்னது ரிலேஷன், சரியா. ஸோ அந்த டிஃபரன்ஸை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. இவரோடது ரிலேஷன்ஸ். ரைட், அடுத்து த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ் முகல். ரைட், அந்த முகல் டைனாஸ்டியோட லாஸ்ட்ல. அடுத்து சைக்காலஜிக்கல் ரியலிசம் போயம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஈகாலஜி, லவ் போயம் ஃபார் அ ஒய்ஃப். ரைட், அப்படியே கீழே வாங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ரைட், த ஸ்ட்ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் எப்போ அப்படின்னா த ஸ்ட்ரைடர்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிலேஷன். ரைட், அந்த ரிலேஷன் யாரை பத்தினது, மகளை பத்தினது. ரைட், ஸோ மகளை பத்தி ஒன்று எழுதியிருக்காரு, அம்மாவை பத்தி ஒன்று எழுதியிருக்காங்க, ஓகேவா. ஸோ மகளை பத்தி எழுதுனது ரிலேஷன்ஸ், அம்மாவை பத்தி எழுதுனது ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ், ஓகேவா. அது ரிலேஷன்ங்கிறது செகண்ட் ஒன், செகண்ட் கலெக்ஷன். ரைட், அடுத்து த நாவல் சம்ஸ்காரா யூஆர் ஆனந்தமூர்த்தியோடது. ரைட், த நாவல் சம்ஸ்காரா. ரைட், அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்டச்சபிலிட்டி அதுன்னு வச்சு ஒரு நல்ல ஒரு நாவல். ரைட், நம்ம கீழே பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். அந்த சம்ஸ்காரா நாவலை தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. ரைட், ஸோ லுக்கிங் அண்ட் ஃபைண்டிங் அவரோட ப்ரோஸ் போயம். அப்படியே கீழே வாங்க. பார்த்தசாரதி. ரைட், போயட். அண்டர் அனதர் ஸ்கை, டிக்ளைன் ஆஃப் தமிழ் கல்ச்சர். ரைட், அண்டர் அனதர் ஸ்கை அண்ட் டிரான்ஸ்லேட்டட் சிலப்பதிகாரம் இன்டு இங்கிலீஷ். ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதல்ல இருக்கிற சிலப்பதிகாரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ரஃப் பேசேஜ் ஹேஸ் 3 tier ஸ்ட்ரக்சர், எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கம்மிங், ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரைட், ஹிஸ் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ரஃப் பேசேஜ் ஹேஸ் 3 tier ஸ்ட்ரக்சர். என்னெல்லாம் பாருங்க, எக்ஸைல், ரைட், ட்ரையல் அண்ட் ஹோம் கம்மிங், ஓகேவா. ரைட், அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப குரூஷியலான ஒரு போயட் யார் அப்படின்னா கேகே என்றவாலா. ரைட், சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு ஃபார் ஹிஸ் போயட்ரி கலெக்ஷன் த கீப்பர் ஆஃப் த டெட். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ். ரைட், ஏகே ராமானுஜம் மாதிரியோ பார்த்தசாரி மாதிரியோ இப்போ அதுக்கடுத்து பார்க்க போகிறோம் நிசம் எசிக்கல். ரைட், இவங்க எல்லாமே வேற, இவர் வந்து ஒரு வேற கேட்டகரி. ரைட், என்ன அப்படின்னா முக்காவாசி பார்த்தோம் அப்படின்னா இவரோட இந்த டெத்து, ரைட், வயலன்ஸு இந்த மாதிரியே தான் இருக்கும். ரைட், அந்த 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 டைட்டில் பாருங்களேன், த கீப்பர் ஆஃப் த டெட். ரைட், இன் 1984. And under Orion is the first collection. Right, அடுத்து the collection of poems இருக்கு பாருங்க, the Gagra and Spade, திரௌபதி, ரொட்டீன், கர்ஃப்யூ. ரைட், ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கிடுவோம். அடுத்து அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ கேகே தருவாலா அப்படிங்கும்போது அவர் ஒரு போயிட். ரைட், அப்படிங்கும்போது கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் நிறையா இருக்கலாம். பட் இருந்தாலுமே அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அது இம்பார்ட்டன்ட். ரைட், ஸ்வாட் அண்ட் அபஸ். ரைட், இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி. அண்ட் அடுத்து டெத் பை பரியல், மிஸ்ட்ரஸ். ரைட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ரைட், அடுத்து ஜிவி தேசானி. ஸோ இவரோட ஒர்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்று தான். ரைட், ஆல் அபவுட் ஹெச் ஹேட்ரட். ரைட், அவரோட நாவல். ரைட், ஆல் அபவுட் ஹெச் ஹேட்ரட். ஸோ கிரானிக்கல்ஸ் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆங்கிலோ மலாய்மன் இன் சர்ச் ஆஃப் விஸ்டம் அண்ட் என்லைட்மெண்ட், ஓகேவா. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா யூலிசஸ் மாதிரி. ரைட், தேடி போகிறது. ரைட், யூலிசஸ் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒர்க் எழுதுறாரு, ஆல் அபவுட் ஹெச் ஹேட்ரட். ரைட், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக தான் வரும், ஓகேவா. ஒரு முக்கியமான ரைட்டர் அப்படிங்கும் போது தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து அட்டாயா ஹுசைன், சன்லைட் ஆன புரோக்கன் காலம். ரைட், சன்லைட் ஆன புரோக்கன் காலம் டீல்ஸ் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் த முஸ்லீம் ஃபேமிலி. ரைட், ஸோ இதில் முக்கியமான ப்ரோட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா லைலா. 15 ஏஜ் வந்து 15, ஒரு ஆர்ஃபண்ட் கேர்ள் ஆஃப் த ரிச் தல்குதாஸ். ரைட், அது ஒரு டைனஸ்டி மாதிரி, ஓகேவா, ஒரு ஃபேமிலி. ஸோ அட்டாயா ஹுசைன், சன்லைட் ஆன புரோக்கன் காலம், ஃபர்ஸ்ட் ஒன். ஜெயந்த மகாபத்ரா. ரைட், நம்ம ஏகே ராமானுஜம் அவரோட இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். ரைட், ஸோ அவங்க பொண்ணை வச்சு எழுதுனது செகண்ட் கலெக்ஷன், அப்படி தானே ரிலேஷன். இது வந்து இவரோடது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ரைட், ஜெயந்த மகாபத்ராவோடது ரிலேஷன்ஷிப். ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு. அது போக என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட். அதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னா நாவல்
ரைட், இதுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் போயட் டு வின் சாகித்ய அகாடமி அவார்ட் அதே இவர் தான். ஓகேவா, அந்த பெருமை இவருக்கு தான் போகும். அண்ட் ப்ரொஃபஷனாக பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன். ரைட், ஸோ இவரோடது பார்த்தோம் அப்படின்னா 2-3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று லேண்ட்ஸ்கேப் போயம்ஸ். ரைட், ஒரு மாதிரி டிஸ்கிரிப்டிவ் போயமாக இருக்கும். டைட்டிலே பாருங்க தெரியும், டான் அட் பூரி, டேஸ்ட் ஃபார் டுமாரோ, ஸ்லிம், ஈவினிங் லேண்ட்ஸ்கேப். ரைட், அடுத்தது அபேண்டன் பிரிட்டிஷ் செமெட்ரி ஆஃப் பலாசோர். ரைட், ஒரு காலத்தில் அந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி சண்டை அது இதுமா இருந்தது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஆள் இல்லாத ஒரு இடமா மாறி. ரைட், ஸோ ஈவினிங் லேண்ட்ஸ்கேப். ரைட், அந்த டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா லவ் போயம்ஸ். ரைட், அடுத்து ரெயின் போயம்ஸ். ஓகேவா, அண்ட் இவரோட என்ன அப்படின்னா 2 போயம். ரைட், டீல்ஸ் வித் டெத். ரைட், இவர் மோஸ்ட்லி அந்த மாதிரி எழுத மாட்டார், பட் 2 போயம் டீல்ஸ் வித் டெத். என்னலாம் அப்படின்னா சாங் ஆஃப் போன்ஸ், டாக்கிங் டு டெத். ஓகேவா, ஸோ டைட்டில் இருந்தே நமக்கு தெரியுது. ஓகேவா, சாங்ஸ் ஆஃப் போன்ஸ், டாக்கிங் டு டெத். கடைசியில் ஆந்தாலஜி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரின்னு பார்க்கும்போது கிரீன் கார்டனர். ரைட், கிரீன் கார்டனர். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த செக்ஷன் வரும்போது கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா, கிரீன் கார்டனர். தென் நயன்தாரா சகல். ஸோ அவங்களோடது மொத்தமே 4 ஒர்க் தான். ரைட், ஸ்ட்ராம் அண்ட் சண்டிகர், ரிச் லேக்கர்ஸ், பிரிசன் அண்ட் சாக்லேட் கேக், அடுத்து மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ரைட், இந்த 4ல் 1 தான் இம்பார்ட்டன்ட். ரைட், நீங்கள் 4மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லதுதான். பட் அந்த 1 ஏன் அப்படின்னா ரிச் லைக்கர்ஸ் அதான் ஓன் சாகித்ய அகாடமி அவார்ட் எப்போ 1986. ஓகேவா, அதில் 2 கேரக்டர் இருக்காங்க, ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட். ஒன்று ரோஸ், இன்னொன்று சோமாலி. ரைட், ரோஸ், இன்னொன்று சோமாலி. ரிச் லைக் அஸ். ஓகேவா, நயன்தாரா சகல். நெக்ஸ்ட் பாரதி முகர்ஜி. அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ரைட்டர் தான். ரைட், ஸோ பாரதி முகர்ஜி ஹஸ்பண்டோட எழுதின ஒர்க் அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க, டேஸ் அண்ட் நைட்ஸ் இன் கல்கட்டா. ரைட், அது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். ரைட், டேஸ் அண்ட் நைட்ஸ் இன் கல்கட்டா. அது போக மிச்சிருக்கிற ஒர்க் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் த டைகர்ஸ் டாட்டர். ரைட், தாரா. ரைட், த டைகர்ஸ் டாட்டர் தாரா. ஸோ இவங்க என்ன அப்படின்னா அந்த ஒரு கல்ச்சுரல் ஷாக்ல இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஃபாரின்லேருந்து அப்ராட்லேருந்து இந்தியா வந்திருப்பாங்க. அந்த வந்த இடத்துல இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். ரைட், அடுத்து ஜாஸ்மின். ரைட், ஸோ டைட்டில் புக்கோட டைட்டிலே ஜாஸ்மின் தான். உள்ள இருக்கிற முக்கியமான ஒரு ப்ரொட்டகானிஸ்டும் ஜாஸ்மின் தான். இவங்க என்ன அப்படின்னா அந்த பஞ்சாப் அந்த டைமில் நடந்த அந்த சீக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ரைட், நிறைய கலவரங்கள், நிறைய ரியாட்ஸ் நடக்கும். அதில் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அமெரிக்கா போவாங்க. ரைட், அந்த கதை தான் என்ன அப்படின்னா ஜாஸ்மின். அடுத்து டிசைரபிள் டாட்டர்ஸ். அதில் இருக்கிற அந்த 3 டாட்டர் யாருன்னு பாருங்க, பத்மா, பார்வதி, தாரா. ஸோ தாரா அப்படின்னு பாரதி முகர்ஜி 2 புக்கில் அவங்க வந்து ஹீரோயின்ஸை கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ டிசைரபிள் டாட்டர்ஸோட சீக்வல் தான் என்ன அப்படின்னா த ட்ரீ பிரைட். ரைட், ஸோ ஒன்று த டைகர்ஸ் டாட்டர். ரைட், அடுத்து ஜாஸ்மின், அடுத்து டிசைரபிள் டாட்டர்ஸ். அந்த டிசைரபிள் டாட்டர்ஸ்க்கு ஒரு சீக்வல் வேற இருக்கு, த ட்ரீ பிரைட். அண்ட் ஃபைனலி டேஸ் அண்ட் நைட்ஸ் இன் கல்கட்டா. அந்த லாஸ்ட் ஒர்க் மட்டும் ஹஸ்பண்டோட கொலாபரேட்டிவா எழுதினது. அண்ட் ஷிவ் கே குமார் ஒரு மைனர் ரைட்டர் தான். ரைட், ஸோ இந்தியன் உமன் அவங்க போய் ஏன்னா ஒரு தடவை இந்த இது வந்து டைரக்டா வந்த கொஸ்டின். இந்தியன் உமன் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஆந்தாலஜி காப்வெப்ஸ் இன் த சன். ரைட், அவரோட ஆந்தாலஜி தான் காப்வெப்ஸ் இன் த சன். அடுத்து போயட்ரி கலெக்ஷன் பாருங்க, உல் கேதரிங். அண்ட் அந்த லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, பட் இருக்கிறதுலே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரைட், ஆர்டிகுலேட் சைலன்ஸ், வுட்பெக்கர்ஸ். ரைட், ஏகே மெஹ்ரோத்ரா, அரவிந்த் கிருஷ்ண மெஹ்ரோத்ரா editor, right, has edited the Oxford India Anthology of 12 modern Indian poets. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆட்கள் மாதிரி கிடையாது. ரைட், edited the Oxford India Anthology of 12 modern Indian poets. ரைட், அடுத்து நிசம் எசேக்கியல். ரைட், ஸோ முக்கியமான ரைட்டர்ஸுக்கு கூட கொஞ்சம் டைம் ஒதுக்குவோம், மைனர் ரைட்டர்ஸ் போதும். அண்ட் நிசம் எசேக்கியல் ஜூயிஷ் போயட், பானஸ் பனே இஸ்ரேல். ஸோ இவருக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா போயட் ஆஃப் த சிட்டி. ரைட், இப்போ நம்ம பார்த்தோம் ஜெயந்திர மகாபத்ரா ஆகும்போது நம்ம என்ன அப்படின்னா லவ் போயம்ஸ் எழுதினாரு, ரெயின் போயம்ஸ் எழுதினாரு. ரைட், லேண்ட்ஸ்கேப் போயம்ஸ் எழுதினாரு. அவர் முக்கால்வாசி கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன அப்படின்னா பூரி, ரைட், அந்த ஒடிசா அந்த ரீஜன்ல தான் இருக்கும். ஸோ இவரோடது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே. ரைட், ஹேல்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, பாம்பே, மும்பை. ரைட், அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா அந்த மும்பை பேஸ்டு போயமாக தான் இருக்கும். அதனாலவே என்ன அப்படின்னா போயட் ஆஃப் த சிட்டி. ரைட், ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க, எ டைம் டு சேஞ்ச், appeared in 1952. ரைட், மொதல் கலெக்ஷன். ரைட், கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி எப்போ வருதுன்னு பாருங்க, 1952, டைட்டில் எ டைம் டு சேஞ்ச். ரெண்டாவது பாருங்க த அன்ஃபினிஷ்டு மேன், அது செகண்ட் ஒன் எப்போ வருது, 1960. ரைட், ஸோ இன்பிட்வீன் கேப்ல அடுத்த
ஒரு 1965 என்ன ஆச்சு அப்படின்னா 5 கலெக்ஷன் வந்துருச்சு. 1965 அவரோட 5th கலெக்ஷன் வந்துருச்சு. த எக்ஸாக்ட் நேம், ரைட். ஸோ மேஜர் போயம்ஸ் பாருங்க, த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். முக்கால்வாசி என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இவரோட போயம் படிச்சிருப்போம். த ப்ரொஃபஷன், கேஸ் ஸ்டடி, போஸ்டர் பிரேயர்ஸ், போயட் லவர், பேர்ட் வாட்சர், லேட்டர் டே சாம்ஸ். இந்த லேட்டர் டே சாம்ஸ்ங்கிறது தான் என்ன அப்படின்னா இவர் புக் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ பேக்ரவுண்ட் கேஷுவலி பேருக்கு ஏற்ற மாதிரி, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரைட். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மக்கிங் ஜூ அமாங் உல்ஸ், ரைட். அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, ரைட், மக்கிங் ஜூ அமாங் உல்ஸ். அண்ட் குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா. ஸோ ஒரு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஒரு இந்தியனைஸ்ட் ஆகுது, ரைட், அதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், போயம் ஆஃப் த செப்பரேஷன், ரைட், இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் லேட்டர் டே சாம்ஸுக்கு என்ன அப்படின்னா ஹி ஓன் சாகித்ய அகாடமி அவார்ட் எப்போ அப்படின்னா 1983. த ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா 2 கேரக்டர் தான். அதுலேயும் அந்த 2வது கேரக்டர் வந்து சைலண்ட் லிசனராகவே போயிடுவாங்க, ரைட். ஒரே கேரக்டர் யார் அப்படின்னா அந்த ஜியாகிரபி ப்ரொஃபஸர் டாக்டர் செத், ரைட். அவர் மட்டும்தான் பேசுவார். அந்த மிஸ்டர் செத்துங்கிறது யார் அப்படின்னா ஒரு ஜியாகிரபி ப்ரொஃபஸர், அவர் மட்டும்தான் பேசுவார், ரைட். ரொம்ப சிம்பிள் போயம் தான். என்டர்பிரைஸ், ஓகே. அடுத்து அடுத்து கீழே பாருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம அந்த மார்னிங் வாக், ரைட், ஹி டிஸ்கிரைப்ஸ் ஹிஸ் சிட்டி, அவரோட பாம்பேவை, ரைட். பாம்பே நம்ம ஜென்ரலாகவே என்ன அப்படின்னு நிறைய படத்தில் பாம்பே வந்து என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாதிரி அந்த நிழல் உலக தாதாக்கள் இருக்கிற இடம் தான், ரைட். ஸோ கிட்டத்தட்ட அவர் அதான் சொல்கிறார், ஒரு பார்பாரிக் சிட்டி, சிக் வித் ஸ்லம்ஸ், ரைட், பிளஸ்டு வித் ரெயின்ஸ். ஏன்னா மழைலாம் பெஞ்சுன்னா தாங்க முடியாது, ரைட். நம்ம ஊர் மாதிரி இருக்காது, ரைட். ஃபுல் ஆஃப் ஹாக்கர்ஸ், பெக்கர்ஸ், ரைட். அதே இது பாருங்க, த ட்ரூத் அபவுட் த ஃப்ளட்ஸ் அண்ட் India, right, in India, right. In India, he discusses the condition of slum dwellers, beggars, right. ஒரு மாதிரி, ரைட், இப்போ ரூரல் காட்டுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்டிவாக கொண்டு போறேன்னு என்ன பண்றாரு அப்படின்னா நெகட்டிவாக தான் சொல்றாரு. ஸோ அவர் எழுதின ஒரு சானட் வார்னிங் செகண்ட், ரைட், வார்னிங் த செகண்ட், அவர் எழுதின ஒரு சானட். அடுத்து ஹி கோ ஃபவுண்டட் த லிட்ரரி மந்த்லி ஜம்போ இன் 1961, ரைட். ஜம்போ, ஓகேவா. ஸோ இந்த மேகசின்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்க. நம்ம ஆல்ரெடி என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது 2வது, ரைட். ஆல்ரெடி எதில் பார்த்தோம், அமிர்தா பிரீத்தமோடது, ரைட், அந்த பஞ்சாப் லிட்ரேச்சர், ரைட். அமிர்தா பிரீத்தமோடது நாகமணின்னு ஒன்று பார்த்தோம், ரைட். ஸோ இப்போ 2வது, ஓகேவா. லிட்ரரி மந்த்லி ஜம்போ 1961, ரைட். நெக்ஸ்ட் கமலதாஸ், கேரளா சாகித்ய அகாடமி அவார்ட் 1961, ரைட். ஸோ ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபெஷனல் போயட்ரி, ரைட். உங்களோட ஒர்க் ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கும், ரைட். மை ஸ்டோரி ஆட்டோபயோகிராஃபி எந்த வருஷம், 1975. ஆக்சுவலி இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் தான், ரைட். அவங்கள முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ட கதா அப்படின்னு தான் மலையாளத்தில் தான் எழுதியிருப்பாங்க, ரைட். அதுதான் பின்னாடி என்னாச்சு அப்படின்னா மை ஸ்டோரி, ரைட், ஒரு ஆட்டோபயோகிராஃபி இன் 1975, ரைட். ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் மேலே உள்ள பாயிண்ட்ல பாருங்க, her poetic output is contained in 4 volumes of poems. என்னலாம் அப்படின்னா ஒன்று சம்மர் இன் கல்கட்டா, இன்னொன்று த டிசெண்டன்ஸ், அடுத்து த ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போயம்ஸ், கடைசியில் ஸ்ட்ரேஞ்ச் டைம், ரைட். இது என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், ரைட். அடுத்து மை ஸ்டோரி கொஞ்சம் முக்கியம் தான், இயரோட பார்த்துக்கோங்க, 1975. மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி பேசுறது, ரைட். ஸோ மலபார் இன் கேரளா, அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றி பேசுறது, ரைட். நாலப்பட் ஹவுஸ். அண்ட் an introduction, right, the confessional poem, ஓகேவா. an introduction, the confessional poem எந்த கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா சம்மர் இன் கல்கட்டா, ஓகேவா. முக்கியமான போயம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிடுவோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அவங்களோட கலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான போயம் தான் இது, ரைட். ஒரு கன்ஃபெஷனல் போயம் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சம்மர் இன் கல்கட்டா, ரைட். அதுக்குள்ளதான் இருக்குது. ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ், ஃபர்ஸ்ட் லைன். த ஓல்டு பிளே ஹவுஸ், பர்சனல் அண்ட் ஆட்டோபயோ, மோஸ்ட்லி எல்லாமே பர்சனல் ஆட்டோபயோ தான் அவங்களோட, ரைட். நீங்கள் ஹெட்டிங் மட்டும் பார்த்தா கூட போதும். த சன்ஷைன் கேட், அடுத்து அப்படி கீழே வாங்க, த ஃப்ரீக்ஸ், அதில் தான் லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா த கிராண்ட் ஃபிளாம்போயன்ட் லஸ்ட், ரைட். த கிராண்ட் ஃபிளாம்போயன்ட் லஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களோட போயம் த ஃப்ரீக்ஸ். அடுத்து அவங்களோட நாவல், ரைட், இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, மனஸ் ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட், மனஸ் 1975, ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் 1976. ரெண்டுமே என்ன அப்படின்னா அவங்களோட நாவல், 2 நாவல் தான், ஓகேவா. கமலதாஸ் போயிட்டு தான், பட் 2 நாவல் எழுதியிருக்காங்க, ஓகேவா, ரைட். அது போக மை ஸ்டோரி மேலே பார்த்தோம்ல, எஸ், மை ஸ்டோரி 1975. இப்போ உள்ள என்ன அப்படின்னா அந்த போயம், ரைட், என்னென்ன போயம் இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க போதும். அண்ட் எக்ஸ்ட்ராஸ், எஸ், தேவைப்படுது. அண்ட் இன்ட்ரோடக்ஷன், ஐ எம் சின்னர், ஐ எம் செயின்ட். மேபி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுல் போயமே பார்த்துக்கணும், நல்லா தான் இருக்கும்.
அண்ட் த ஓல்டு பிளே ஹவுஸ் என்ன சொல்றாங்க, மேரேஜஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ரைட். அண்ட் மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த எக்ஸ்ட்ராஸ் நம்ம போகும்போது மேலே இருக்கிறத படிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் போகும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவாகும், ரைட். அதுக்கு அந்த ஒன்றுக்கு தான், மற்றபடி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல உள்ள ஒன்றும் இருக்காது, ரைட். அடுத்து நம்ம அப்படியே அடுத்த ரேட்டுக்கு போயிட வேண்டியதான். ஷாஷே தேஷ்பாண்டே. ஸோ த ப்ரொட்டகானிஸ்ட் சரிதா, ரைட். சரிதா எந்த ஒர்க்கில் வராங்க அப்படின்னா த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர், ரைட். ஸோ சரிதா யார் அப்படின்னா ஒரு டாக்டர், ரைட். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன அப்படின்னா மனோகர், அவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ரைட். ஸோ ஒரு பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டியில், ரைட். அவங்க இப்போ இந்த ப்ரொட்டகானிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரைட், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சர்வே ஆகுறாங்கிறது அந்த கதை, ரைட். த டார்க் ஹோல்ஸ் நோ டெரர். அண்ட் ஷி ஆல்சோ ஒன்ஸ் அகத்திய அகாடமி அவார்ட் ஃபார் த நாவல் தட் லாங் சைலன்ஸ், ரைட். ரெண்டாவது ஒர்க் தட் லாங் சைலன்ஸ், ரைட். இதில் வந்து யார் அப்படின்னா ஜெயா அண்ட் மோகன், ரைட். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க மோஸ்ட்லி ஷாஷி தேஷ்பாண்டே ஒர்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டியை பற்றியோ இல்லை அப்படின்னா விமனை வந்து ஒரு ஃபேமிலியில், ரைட், இல்லை அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு செகண்டரி ரோல் தான் வைக்கிறோம், ரைட். இதை தான் வச்சு எழுதியிருப்பாங்க, ரைட். ரெண்டாவது ஒர்க்கு பாருங்க என்னது, தட் லாங் சைலன்ஸ். அதில் பாருங்க முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயா, இன்னொன்று மோகன், ரைட். ஸோ இதுலையுமே அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, அசைன் ஆர்கியூ தட் விமன் இஸ் அசைன்ட் செகண்டரி ரோல், ரைட். அடுத்து ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்கு, த மேட்டர் ஆஃப் டைம், ரைட். இதுல பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுமி, அவங்க ஹஸ்பண்ட் கோபால், 3 கேரக்டர்ஸ், ரைட். அரு, சாரு, சீமா, ரைட். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எஸ், அடுத்து ஸ்மால் ரெமடிஸ், ரைட். அடுத்து மூவிங் ஆன், இதெல்லாம் அடுத்தடுத்து ஒர்க்ஸ், ஓகேவா. நீ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு தடவை என்ன அப்படின்னா அந்த ஒர்க்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். விஎஸ் நைபால் ஒரு நோபல் பிரைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் புக்கர் தான். ரெண்டாவது நோபல் லாரியட் பார்க்குறோம், ரைட். ரெண்டாவது நோபல் லாரியட் முதல்ல பார்த்தோம் ரவீந்திரநாத் தாகூர், 5வது ஸ்லைட்ல பார்த்தோம். இப்போ அடுத்து எங்க வரோம் அப்படின்னா 84வது, சரி ஆமா 85வது ஸ்லைட்ல என்ன அப்படின்னு அடுத்து நோபல் லாரியட் பார்க்குறோம். நோபல் லாரியட் விஎஸ் நைபால் 2001ல வாங்குறாரு, ரைட். ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறது ரொம்ப நல்லது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ். ஸோ இதுல யார் அப்படின்னா மோகன் பிஸ்வாஸ், ரைட். ஸோ துளசி ஃபேமிலியோட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லட்சியமே என்ன அப்படின்னா ஒரு வீடு இருக்கணும், ரைட், ஐடென்டிட்டி. அடுத்து ஹிஸ் நான் ஃபிக்ஷன் புக், ரைட். ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாமே எழுதியிருப்பாரு, ரைட். அதனால எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரைட். ஸோ அவர் நான் ஃபிக்ஷன் ஒர்க் என்ன அப்படின்னா த மிடில் பேசேஜ், ரைட். அவரோட அந்த என்ன பண்றாரு அப்படின்னா டூர் போறாரு, ரைட். வெஸ்ட் இண்டீஸ் சைட் ஃபுல்லா என்ன பண்றாரு அப்படின்னா ரீவிசிட்டிங். ஸோ இதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு என்ன அப்படின்னா த கரீபியன் ரீவிசிட்டட், ரைட். அப்போ என்னது ஒர்க் நேம் என்ன, த மிடில் பேசேஜ், ரைட். எப்போ எழுதுறாரு, ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அந்த 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 குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஃபுல்லா டூர் போறாரு 2வது தடவை, ரைட். அப்படிங்கும்போது என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, என்னது கரீபியன் ரீவிசிட்டட், ரைட். இதுதான் ஒர்க். அடுத்தது எனிக்மா ஆஃப் அரைவல், இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு நான் ஃபிக்ஷன் தான், எ நாவல் இன் 5 செக்ஷன்ஸ், ஓகேவா. நான் ஃபிக்ஷன் தான், ஃபிக்ஷன் கிடையாது, ரைட். ஹாஃப் அ லைஃப் ஒரு நாவல் 2000ல எழுதுறாரு, செட்ஸ் இன் 3 செட்டிங், இந்தியா, ஆப்பிரிக்கா, யூரோப், சரியா. ஹாஃப் அ லைஃப், ரைட். ஸோ 3 செட்டிங் இருக்கு, இந்தியா, ஆப்பிரிக்கா, யூரோப், ரைட். இதுல முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா யாரை வச்சு மொத்த கதையும் கொண்டு போறாங்க அப்படின்னா WS சந்திரன், அதாவது வில்லியம் சாமர்செட் சந்திரன். இதுக்கு ஒரு இந்த ஹாஃப் அ லைஃப், ரைட். இதுக்கு ஒரு சீக்வல் இருக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆகும். என்ன அப்படின்னா மேஜிக் சீட்ஸ், இந்த கதை அப்படியே கண்டினியூ ஆகும். அதே WS சந்திரன்னா மேஜிக் சீட்ஸ்லயும் வருவார், ஓகேவா. ஸோ ஹாஃப் அ லைஃப், அதோட சீக்வல் என்ன அப்படின்னா மேஜிக் சீட்ஸ். அடுத்து பெண்ட் இன் த ரிவர், ரைட். பெண்ட் இன் த கேஞ்சஸ் வேற, பெண்ட் இன் த ரிவர் வேற, ரைட். பெண்ட் இன் த கேஞ்சஸ் வந்து மனோகர் மல்கோங்கரோடது, ரைட். அது ஒரு பார்ட்டிஷன் ஆகும், ரைட். அப்படித்தானே. பெண்ட் இன் த ரிவர் என்ன அப்படின்னா இது எங்க அப்படின்னா செட்டிங் வந்து ஆப்பிரிக்கா, ரைட். ஆப்பிரிக்கால ஒரு பேர் தெரியாத ஒரு ஐலாண்ட், ரைட். அதுல வந்து முக்கியமான நேரேட்டர் யார் அப்படின்னா சலீம். அவன் வந்து அங்க ஒரு இந்தியன் ஷாப் கீப்பர், ஓகேவா. அதான் பெண்ட் இன் த ரிவர், ரைட். சலீம் பெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் ஸ்டோன் அண்ட் நைட்ஸ் கம்பேனியன் கொஞ்சம் மற்ற நாவல் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமானது, ஏன் அப்படின்னா ஒன்லி சிங்கிள் நாவல் விச் ஹேஸ் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட், ரைட். மிஸ்டர் ஸ்டோன் அண்ட் த நைட்ஸ் கம்பேனியன், ரைட். விஎஸ் நைபாலோட ஒன்லி இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் நாவல் என்ன அப்படின்னா மிஸ்டர் ஸ்டோன் அண்ட் த நைட்ஸ் கம்பேனியன். அடுத்த மிமிக் மேன் ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ரால்ஃப், ரைட். நாவல் செட்டிங் என்ன அப்படின்னா இசபெல்லா. ஸோ ஆப்பிரிக்கா வேற, அது எங்க எ பெண்ட் இன் தி ரிவர். எ மிமிக் மேன் வந்து இசபெல்லா, ரைட், ஒரு சின்ன ஐலாண்ட். ஸோ ஆட்டோபயோகிராஃபின்னு பார்த்தோம் அப்படின்னா எ வே ஆஃப் த வேர்ல்ட். அடுத்து ஒரு ட்ரிலஜி ஆஃப் டிராவல் ஆக்ஸ். இந்த 3 ட்ரிலஜிலுமே என்ன அப்படின்னா
இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவா, கொஞ்சம் இல்ல ரொம்பவே நெகட்டிவா எழுதியிருப்பாங்க. ரைட். நெறைய ரைட்டர்ஸ் நெறைய டிப்ளமேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த வொர்க்குக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஒரு மாரி அப்போஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டைட்டிலே பாருங்களேன் உங்களுக்கு தெரியும். "An area of darkness, India a wounded civilization, India a million mutinies now." ரைட். ஸோ இதான் அவரோட ட்ராவலாக் ட்ரிலஜி ஆஃப் ட்ராவலாக்ஸ். ரைட். எல்லாமே இந்தியாவை பத்தினது தான். தென் வி மூவ் டு கிரிஷ் கர்னாட், கயாத்தி. ரைட். ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் மித். கயாத்திங்கிறது ஒரு கிங். அவருக்கு ஒரு சாபம் இருக்கும். கடைசியில் அந்த சாபத்தை வந்து யார்கிட்டயாவது போய் கொடுத்து நிறைவேற்றிடலாமான்னு பார்க்கும்போது யாருமே வரமாட்டாங்க. கடைசியில் அவன் பையனே அதை ஏற்றுக்கிடுவான். ரைட். ஸோ பையன் பேர் என்ன அப்படின்னா புரு, கயாத்தி. ரைட். தென் ஹிஸ் மாஸ்டர் பீஸ் துக்ளக். ரைட். செகண்ட் ஒன். ரைட். துக்ளக். ஸோ துக்ளக் ஒரு சப்டைட்டில் இருக்கு என்ன அப்படின்னா எ பிளே இன் 13 சீன்ஸ். ரைட். 13 அப்படின்னால கோஸ்ட் தான். கிட்டத்தட்ட துக்ளக்கும் இதுதான், ஒரு கோஸ்ட் தான். ரைட். துக்ளக் எ பிளே இன் த எ பிளே இன் 13 சீன்ஸ். ஐன் உல் முக். ரைட். அதில் வர்ற ஒரு முக்கியமான கேரக்டர். ரைட். முக்கியமான கேரக்டருங்களோட இந்த கேரக்டரோட ப்ரெசன்ஸே அங்கே இருக்காது. ஆனால் சும்மா சும்மா அந்த நேம் வரும். ஓகேவா? மற்ற எல்லா கேரக்டரும் வந்து பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். அசீஸ்னு ஒரு கேரக்டர் வருவான். ரைட். நிறைய கேரக்டர்ஸ் வரும். பட் என்ன அப்படின்னா இந்த எயின் உல் முக் என்ன அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. எயின் உல் முக் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன, இவன் பேர் மட்டும் இந்த நாவலில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளேல. ஹயவதனா பிளாட் கம்ஸ் ஃப்ரம் கத சரித சாகரா அண்ட் இட்ஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் தாமஸ் மென்னோட டிரான்ஸ்போஸ்ட் ஹிட்ஸ். ரைட். ஹயவதனா. ஸோ இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்மினி, தேவ்தத்தா, கபிலா. அடுத்து ஹிட்டானா குஞ்சா, ஒய்ஃப்ஸ் அடல்ட்ரி. ட்ரீமில் தான். ரைட். நட்சத்திரம் இல்லை, ஒரு ஜெயின் கிங்கோட கதை பற்றி. த ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான், அந்த மாலவல்லி போரில். ரைட். அந்த லாஸ்ட் டேஸ். ரைட். ஸ்ரீரங்கப்பட்டினம் லாஸ்ட் டேஸில் அவர் எப்படி இருந்தார். ரைட். அவர் என்ன ஆசைப்பட்டார், கடைசியில் என்ன நடந்துச்சு. ரைட். த ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான். எஸ். அடுத்து த நாகமண்டலா ஃபாலோ த ட்ரெடிஷன் ஆஃப் யக்ஷனா. ரைட். இது அந்த கர்நாடகா துளு ரீஜனில் அதிகமாக பேசப்படுற, ரைட், இல்லை நிறைய ஒரு மாதிரி ரிலீஜியஸ் செக்ட். ரைட். யக்ஷி. ரைட். அதை பற்றினதான் என்ன அப்படின்னா நாகமண்டலா. கோப்ரா. ரைட். இஸ் அ சென்ட்ரல் கேரக்டர். இதோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பிளே வித்தின் அ பிளே. ரைட். பிளே வித்தின் அ பிளே. ராணி, அப்பண்ணா, கப்பண்ணா இவங்கெல்லாம் ஒரு மேஜர் கேரக்டர்ஸ். ரைட். பிளே வித்தின் அ பிளே. ஸோ எப்படி கேட்கலாம், கிருஷ்கர்னாவோட எந்த பிளே வந்து பிளே வித்தின் அ பிளேன்னு கூட கேட்கலாம். நாகமண்டலா. ரைட். ஸோ நாகமண்டலா, ஹயவதனா இதெல்லாம் என்ன அப்படின்னா ட்வின் பிளேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டோமோரிஸ் மை சன்ஸ் ஃபாதர். ரைட். மை சன்ஸ் ஃபாதர் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? மை சன்ஸ் ஃபாதர் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து போயட்ரி கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஃப்ரம் கோவா. அடுத்து சிவசங்கர பிள்ளை, ஒரே ஒரு நாவல் தான், செம்மீன். ரைட். அன்டச்சபிலிட்டி, அப்ரஸ்ட் கிளாஸஸ் பற்றி வந்திருக்கும். ரைட். செம்மீன், சிவசங்கர பிள்ளை. அடுத்து கோபிநாத் மொஹன்டி, ஒரியா. ரைட். ஒடிசா. ரைட். கோபிநாத் மொஹன்டி. ஸோ நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஜாரா, த சர்வைவர், ஹைடைட், எப்டைட், கடைசியில் த ஆன்சஸ்டர்ஸ். ரைட். மைனர் ரைட்டர்ஸ். ஓகேவா? நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். தென் கல்கி, பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம். ரைட். இது நமக்கு தெரியும். ஜீவ் பட்டேல், ஸோ போயட். ப்ரொஃபஷனாக பார்த்தோம் அப்படின்னா தலைவர் ஒரு டாக்டர். 4 பார்சி போயிட்ஸ். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 பார்சியில் நம்ம டீட்டெயிலில் பார்த்துருக்கோம். ஒன்று கேகே என்றுவாலா. ரைட். கீப்பர் ஆஃப் த டெட்னு எழுதியிருப்பார். அதுக்கு ஒரு சாகித்ய அகாடமியும் 1984 வாங்கியிருப்பார். ரைட். கேகே தர்வாலி. அடுத்து அடில் ஜுஸ்வாலா, கேடி காட்ராக். ரைட். இவங்கெல்லாம் கொஞ்சம் மைனர், நம்ம உள்ள எடுக்கலை. அடுத்து ஜீவ் பட்டேல். ஸோ 3 வால்யூம்ஸ் ஆஃப் போய்ட்ரி, 3 தான். ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பாடி மிரர்டு மிரரிங். சரியா? ப்ரொஃபஷனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்டர். ரைட். மற்றபடி ஒரு நல்ல போயிட்டு தான். ஆன் கில்லிங் எ ட்ரீ, இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூலில், ரைட், சமச்சீராக இருக்கட்டும் இல்லை இப்போவா இருக்கட்டும், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான போம். ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல், அண்ட் ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன், காட். ரைட். அடுத்து பிரின்சஸ் சவாஸ்கா அண்ட் மிஸ்டர் பெஹ்ரம், இதெல்லாம் அவர் எழுதின பிளே. ஸோ இந்திரா கோஸ்வாமி மேடம்க்கு ஒரு பெண் நேம் இருக்குது, மமோனி பெய்டோ. ரைட். அவங்களோட நாவல்னு பார்த்தோம் அப்படின்னா 2 நாவல் தான். ரைட். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நாவல் தான். இந்திரா கோஸ்வாமி, த மேன் ஈட்டன் ஹவுடா ஆஃப் அ டஸ்கர். ரைட். அசாமிஸ்ல உள்ள அந்த பிராமின் வீடோஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி, த மேன் ஈட்டன் ஹவுடா ஆஃப் அ டஸ்கர். ரைட். அடுத்து பேஜஸ் ஸ்டெயின்டு வித் பிளட், இந்திரா காந்தி அசாசினேஷன், 1984 நடந்த இந்திரா காந்தி அசாசினேஷன் ரிலேட்டடான. ரைட். த பேஜ் ஸ்டெயின்டு வித் பிளட். 2 நாவல் தான்.
அடுத்து அருண் கோலட்கர், மைனர் நினச்சி விட்டுற வேண்டாம். ஜெஜூரி எ லாங் போயம். இது டைரக்ட் கொஸ்டினா போன தடவை கேட்டது, ரைட்? அதுக்கு முந்தின தடவை, சாரி, ரைட், போன தடவைக்கு முந்தின தடவை டைரக்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஜெஜூரி, ரைட்? ஜெஜூரி வாஸ் ரிட்டன் பை டேஷ், அவ்வளோதான். உங்களுக்கு உள்ளேயோ டீப்பாவோ எப்படியோ கேட்கலாம். ரொம்ப சிம்பிளா ஜெஜூரி, ரைட்? எ லாங் போயம் அபவுட் பில்கிரிமேஜ் இன் 31 செக்ஷன், ரைட்? எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1976 ஜெஜூரி, ரைட்? அருண் கோலட்கர், ஓகேவா? அருண் ஜோஷி வேற, அருண் கோலட்கர் வேற, குழப்பிடக்கூடாது, ரைட்? அடுத்தது ஹேக், போட் ரைட், ரைட்? ஓகே. ஸோ ஜெஜூரி, இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து டேவிட் டேவிடர், 3 நாவல், ரைட்? த ஹவுஸ் ஆஃப் ப்ளூ, லொக்கேட்டட் இன் செவத்தர், அபவுட் துரை ஃபேமிலி, ரைட்? ஒரு மாதிரி மலபார் பேஸ்டு போயம், சாரி ஒர்க், சாரி. த சால்டிடியூட் ஆஃப் எம்பரர், ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எழுதுறது அந்த சால்டிடியூட் ஆஃப் எம்பரர்ஸ். கடைசியில் இத்தாக்கா, ஓகேவா? 3 ஒர்க். த ஹவுஸ் ஆஃப் ப்ளூ, அது வந்து துரை ஃபேமிலி ரிலேட்டடான, ரைட்? அது அது அப்படியே போகும் கதை. அடுத்து அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ரைட்? இதே மாதிரி நம்ம என்ன அப்படின்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எழுதின ஒர்க் வந்து டிஸ்டன்ட் ட்ரம்னு பார்த்தோம், மனோகர் மல்வோகரோட, ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறது ஈஸி. ஸோ யூஆர் ஆனந்தமூர்த்தி எங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏகே ராமானுஜம்னு ஒரு போயட் பார்க்கும்போது பார்த்தோம், ரைட்? சம்ஸ்காரா, டெத் ஆஃப் நரனப்பா. இந்த நரனப்பா யாரு அப்படின்னா ஒரு பிராமின், ரைட்? ஸோ என்ன பண்ணுவான் அப்படின்னா எந்த ரிச்சுவலும் பண்ணாம அவன் பாட்டுக்கு அப்படி, ரைட், மனம்போக்கில் இருப்பான். ஸோ சந்திரி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு, ரைட்? அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் இந்த அந்த அன்டச்சபிலிட்டி, ரைட்? அந்த அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில, ரைட்? ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாமே பண்றாரு. நான்வெஜ் சாப்பிட்றாரு, ரைட்? கடைசியில் என்ன பண்றாருன்னா இறந்து போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணல அப்படின்னா புதைக்கவே விடல, ரைட்? ஸோ நரனப்பா, சம்ஸ்காரா. அது போக எக்ஸ்ட்ரா 2 ஒர்க் என்ன அப்படின்னா பாரதிபுரா அவஸ்தை, யூஆர் ஆனந்தமூர்த்தி. ஆகாஷ் ஆகித் அலி, ஃப்ரம் காஷ்மீர், ஏ வாக் த்ரூ த எல்லோ பேஜஸ். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும். ஏ வாக் த்ரூ த எல்லோ பேஜஸ், த ஹாஃப் இன்ச் ஹிமாலயாஸ், நாஸ்டாலஜிஸ்ட் மேப் ஆஃப் அமெரிக்கா, ரைட்? எல்லாமே நாவல்ஸ் தான். ரூம்ஸ் ஆர் நெவர் ஃபினிஷ்டு, ரைட்? ஸோ ஆகாஷ் ஆகித் அலி. ஸோ இவரோட ஒர்க் ஒரு கலெக்ஷன் ஆஃப் கசல்ஸ் ஒன்று இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் கசல்ஸ், ரைட்? கால்மி இஸ்மாயில், ரைட்? ஸோ இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்திருக்கும், கால்மி இஸ்மாயில், ரைட்? ஸோ அவரோட லாஸ்ட் புக், ரைட்? இது வந்து என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கசல்ஸ், ரைட்? கால்மி இஸ்மாயில், ஆகாஷ் ஆகித் அலி. தென் விஜய் டெண்டுல்கர், கன்யதான், ரைட்? ஒரு 7 ஆக்ட்ல இருக்கிற ஒரு சிம்பிள் பிளே, ரைட்? கன்யதான். ஸோ விஜய் டெண்டுல்கர் மராத்தி ரீஜன்ல இருந்து வந்த ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பிளேலைட். கன்யதான் கேஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ல எழுதின, ரைட்? ஒன்லி 7 ஆக்ட்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளே, ரைட்? அடுத்து த வல்ஷியர்ஸ் பிளே, 2 மெயின் கேரக்டர்ஸ், மாணிக் அண்ட் ராணா. அடுத்து கீழே வாங்க, சைலன்ஸ், த கோர்ட் இஸ் இன் செஷன், ரைட்? கன்யதானுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே என்ன அப்படின்னா சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷனுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், ரைட்? த பெஸ்ட் பிளே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா காஷிகர் ஜட்ஜாக இருப்பார், ரைட்? ஒரு 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 இன்ஃபான்டிசைட், ரைட்? ஒரு கிரைம், ஒரு மார்க் ட்ரையல் மாதிரி நடக்கும். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கும் கதையில், ரைட்? ஸோ அதுதான் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். உபமன்யு சாட்டர்ஜி ஒரு ஃபார்மர் ஐசிஎஸ் ஆஃபீஸர், ரைட்? ஐஏஎஸ் கேட்டகரி. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நிறைய எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஆகஸ்ட் அண்ட் இந்தியன் ஸ்டோரி, ரைட்? இதுதான். அண்ட் இந்தியன் ஸ்டோரிங்கிற சப்டைட்டில், ஓகேவா? இங்கிலீஷ் ஆகஸ்ட் அண்ட் இந்தியன் ஸ்டோரி, இட் இஸ் அ நாவல். ஸோ இதில் அந்த இங்கிலீஷ் ஆகஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அகஸ்தியா சென், அவங்க பேர் தான் இங்கிலீஷ் ஆகஸ்ட். ஸோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட், ஓகேவா? அதோட சீக்குவல் என்னது அப்படின்னா த மெமரிஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், த மெமரிஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அடுத்து லாஸ்ட் பர்டன், ரைட்? இதுல ஒரு சீக்குவல் எழுதியிருக்காரு, த வே டு கோ. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நிராத் சி சௌத்ரி மாதிரி என்ன அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஒர்க் எழுதி அதுக்கு ஒரு சீக்குவல், ரைட்? ஒரு ஒர்க் எழுதி அதுக்கு ஒரு சீக்குவல். இங்கிலீஷ் ஆகஸ்ட் அதுக்கு ஒரு சீக்குவல், த மெமரிஸ் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்டேட். த லாஸ்ட் பர்டன் அதுக்கு ஒரு சீக்குவல், த வே டு கோ. கடைசியில் வெயிட் லாஸ். அண்ட் போயட் விக்ரம் சேத், த கோல்டன் கேட் முதல்ல. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா எழுதுனது எல்லாமே என்னது ஒரு டெட்ராமீட்டர் சானட்ல எழுதியிருப்பாரு கதையவே, சரியா? யாரை பத்தி அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற யங் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ரைட்? அவங்கள பத்தி தான் கதை. கதை ஃபுல்லாமே எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்ராமீட்டர் சானட்ஸ்ல எழுதியிருப்பாரு, த கோல்டன் கேட்.
அண்ட் ஈக்குவல் மியூசிக் டைட்டில் வந்து ஜான்டன், ரைட், அவரோட போயம்லேருந்து எழுதியிருப்பாங்க, ரைட். அண்ட் ஈக்குவல் மியூசிக் செட்டிங் இன் லண்டன். அடுத்து எ சூட்டபிள் பாய், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. மிஸ்ஸஸ் ரூபா மெஹ்ரா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச்சிங் ஃபார் அ சூட்டபிள் பிரைட் க்ரூம் ஃபார் ஹர் டாட்டர் லதா. ஓகேவா, ரைட். அடுத்து கீதா மேத்தா ராஜ், ரைட். அடுத்து எ ரிவர் சூத்ரா, இது வந்து என்ன அப்படின்னா கேன்டபரி டெய்ல்ஸ் மாதிரியே ஒரு ஒர்க் எழுதுறாங்க, எ ரிவர் சூத்ரா, ரைட். அடுத்து சசி தரூர், டிப்ளமேட், பொலிட்டிஷியன், ரைட்டர். த கிரேட் இந்தியன் நாவல், ரைட், இட் ஹாஸ் 18 புக்ஸ், ரைட். த கிரேட் இந்தியன் நாவல் 18 புக்ஸ், என்ன அப்படின்னா மகாபாரதா மாதிரி 18 நாள், ரைட். ஸோ 18 புக்ஸ். அடுத்து ஷோ பிஸ்னஸ், அடுத்து ரயாட், எ லவ் ஸ்டோரி, யாரை பற்றினது அப்படின்னா ஹார்ட், ரைட், அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் ஹார்ட், ரயாட், எ லவ் ஸ்டோரி. அடுத்து இந்தியா ஃப்ரம் மிட் நைட் டு மிலினம், ஒரு அதிகமாக ரொம்ப ஒரு மாதிரி பாப்புலரான ஒர்க் அது. தென் ரோகிங்டன் மிஸ்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சச் எ லாங் ஜேர்னி, ரைட். ஓகே, ஃபேமிலி மேட்டர்ஸ்னு பார்க்கும்போது நரிமான் வக்கீல், அவருக்கு வந்து ஒரு பார்க்கின்சன் டிசீஸ்னு ஒரு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்கும். ஸோ லூசி பெர்கான்சா, முதல்ல அவங்க வந்து 2 பேருமே ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க அம்மா இடையில வந்து தடுத்து நிறுத்தி கடைசியில் யாஸ்மினுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி குழந்தை இருக்கும், ரைட். ஸோ ஒரு நிர்பந்தத்தில் யாஸ்மினுக்கும் நரிமான் வக்கீலுக்கும் மேரேஜ் ஆயிரும், ரைட். இதான் என்ன அப்படின்னா ஃபேமிலி மேட்டர்ஸ், எ ஃபைன் பேலன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க். ஏன்னா எமர்ஜென்சி டைமில், ரைட், 1980 சம்திங்கில் எமர்ஜென்சி, இந்திரா காந்தி ட்ரெயினில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி ஒன்று போடுவாங்க, ரைட். அப்போ மும்பையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் என்ன அப்படின்னா எ ஃபைன் பேலன்ஸ். ஈஸ்வர், ஓம் பிரகாஷ், தீனதயாள், இவங்கெல்லாம் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட முக்கியமான விக்டிம்ஸ். டேல்ஸ் ஃப்ரம் ஃபிரோஷா, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், ரைட். டேல்ஸ் ஃப்ரம் ஃபிரோஷா, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். மறந்துட வேண்டாம், அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறோம். அமிதாவ் கோஷ், த சர்க்கிள் ஆஃப் ரீசன். ஸோ இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அலு அப்படிங்கிற ஒரு யங் மாஸ்டர் வீவர், அவனோட அட்வென்ச்சர்ஸ், த சர்க்கிள் ஆஃப் ரீசன். அடுத்து ஒரு நான் ஃபிக்ஷன் ஒர்க் இன் அன் ஆன்டிக் லேண்ட். அடுத்து கல்கட்டா குரோமோசோம் இருக்குது, ரைட். முருகன், ரோஸ், இவங்கெல்லாம் மெயின் கேரக்டர். அடுத்தது கிளாஸ் பேலஸ், ஹங்க்ரி டைட், ரைட். அடுத்து ஐபிஸ் ட்ரிலஜிங்கும்போது சி ஆஃப் பாப்பீஸ், ரிவர் ஆஃப் ஸ்மோக், ஃப்ளட் ஆஃப் ஃபயர், ரைட், அவரோட ஐபிஸ் ட்ரிலஜி. மகேஷ் தத்தானி 2 ஒர்க் முக்கியம். ஒன்று என்ன அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷன், ரைட், அதுக்கு அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு. ஒன்று ஜாவித் பாபி. இந்த 2 பேர் என்ன அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு ஹிந்து ஃபேமிலி வந்து அவங்கள காப்பாற்றும், ரைட். அதுதான் மகேஷ் தத்தானி. அடுத்து இன்னொன்று தாரா, சந்தன் தாரா, ரைட். இந்த 2 பேருமே என்ன அப்படின்னா சியாமிஸ் ட்வின்ஸ், ரைட். அவங்கள பற்றின கதை தான் தாரா. ஃபைனல் சொல்யூஷன் தாரா, ரெண்டுமே மகேஷ் தத்தானி. விக்ரம் சந்திரா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எல்லாமே மைனர் ரைட்டர்ஸ் தான், ரைட். நீங்கள் ஹெட் அந்த ஒர்க்கோட அந்த டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸுங்கும் போது லவ் அண்ட் லாங்கிங், விக்ரம் சந்திரா. அருந்ததி ராய் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே கொஞ்சம் முக்கியமான ரைட்டர். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாருங்க, அம்மு, சாக்கோ, வேலுத்தா அண்ட் சோஃபி மோல், இவங்க எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ், ரைட். ஸோ இதில் நமக்கு மேலே இருக்கிற மாதிரி, ரைட், மேலே என்ன பார்த்தோம், மகேஷ் தத்தானி அவரோட ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா தாரான்னு ஒரு சியாமிஸ் ட்வின்ஸ், ரைட். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ட்வின்ஸ், ரைட், சந்தன் தாரா, ரைட். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, ரஹேல் அண்ட் எஸ்தா, ரைட். ஸோ அம்மு கன்சிடர், வேலுத்தா, அவங்க தான் யாரு, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், ரைட். ஸோ அம்மு கன்சிடர், வேலுத்தா தான் யாரு, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அடுத்து நான் ஃபிக்ஷனல்ஸ். ஸோ அருந்ததி ராயோட நான் ஃபிக்ஷனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி லெஃப்டிஸ்ட், ரைட், ஒர்க் ரைட்டிங் மாதிரி இருக்கும். த அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ், த ஆர்டினரி பர்சன்ஸ் கைட் டு எம்பையர், ரைட். நான் ஃபிக்ஷனல்ஸ் நிறையா ஒர்க்ஸ்லாம் சிலபஸ்ல இருந்து அடுத்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க டியூ டு சம் ப்ரெஷர். மீனா அலெக்சாண்டர், அவங்களோட ஆட்டோபயோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ட் லைன்ஸ். மீனா அலெக்சாண்டர் கண்டெம்பரரி ரைட்டர். அண்ட் நாம்பள்ளி ரோட்ஸ், மேன்ஹேட்டன் மியூசிக், அவங்களோட அதர் நாவல்ஸ், ஓகேவா. ஸோ ஆட்டோபயோ என்னன்னு பாரு, ஃபால்ட் லைன்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒர்க் தஸ்லீமா நஸ்ரீனோட இதோட முடியுது, ரைட். லாஸ்ட் ஒர்க் இதான், தஸ்லீமா நஸ்ரீன், லஜ்ஜா, ரைட். ஸோ எ ஃபேமஸ் நாவல் இன் பெங்காலி, லஜ்ஜா. லஜ்ஜானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷேம், ரைட். லஜ்ஜா
எப்போ வருது அப்படின்னா 1993 எழுதுறாங்க, ரைட். ரொம்ப பாப்புலரான ஒர்க். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸைல் ஆயிட்டாங்க, ரைட். அந்த நாட்டிலே இல்லை, இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த டெமாலிஷிங் ஆஃப் பாபா மஸ்ஜித், ரைட். ஸோ அந்த பாபர் மசூதி, ரைட், ரொம்ப சென்சேஷனலாக ஒரு 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 நாள் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசம்பர் மந்த்தில் அந்த டே வரும்போது நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அது நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட். அண்ட் மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா தத்தா ஃபேமிலி, ரைட். சுதாமோய், கிரண்மாயி அண்ட் சுரஞ்சன் தத்தா, ரைட். இவங்களை சுற்றி தான் அந்த கதை போகுது, ரைட். தஸ்லிமா நஸ்ரி அவங்களோட ஒர்க் லஜ்ஜா. அண்ட் ஸோ இதோட நமக்கு ரைட்டர்ஸ் முடிச்சிட்டோம். இது போக என்ன அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, ரைட். நம்ம இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா பத்தாது. பட் எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா இது போக நமக்கு ஒரு 30 ரைட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்து வச்சிருக்கோம். எப்போது நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரிமைனிங் கிளாஸஸ் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தது டவுட் இருக்காம? எனக்கு கொஷின்ஸ் கேட்கறது கூட டைம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறது கூட டைம் இல்லை. நீங்கள் ஃபுல் ஸ்லைடையும் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், ரைட். இது எப்பவும் வச்சுக்கோங்க. இது போக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உங்கள் இன்ஸ்டிங்க்டில் ஒரு சில ரைட்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தோணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சமே பாருங்கள், ரைட். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் என்கிட்டயோ இல்லை அபு சார்ட்டையோ கேளுங்க, ரைட். வேறு ஏதாவது டைம் இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 ரைட்டர்ஸ், ரைட், நிறையா பிளே ரைட்ஸ் உள்ளலாம் இருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம், ரைட். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா we shall wind up then. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am.